கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி செலுத்தப்படும் குறிப்பிட்ட கட்டணங்களுக்கு கூகுள் பே கூடுதல் கட்டணத்தை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் UPI பணப்பரிவர்த்தனை சேவையாக கூகுள் பே உள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டணம், மின்சார கட்டணத்தை செலுத்தினால் அதற்கு 0.5% முதல் 1% வரை பரிவர்த்தனை கட்டணத்தையும் GST-யையும் கூகுள் பே வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பயன்படுத்தினால் மட்டுமே இந்த கட்டணம் விதிக்கப்படுவதாகவும், வங்கிக் கணக்கு மூலம் பணப்பரிவர்த்தனை நடந்தால் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. UPI பணப்பரிவர்த்தனைகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதன் மூலம் வருவாயை ஈட்டும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கார்டு பரிவர்த்தனையின் போது விதிக்கப்படும் கட்டணத்தை சமாளிக்கும் வகையிலும் பரிவர்த்தனை கட்டணம் விதிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் எப்போதிலிருந்து வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்து கூகுள் பே தகவல் வெளியிடவில்லை. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு முதல் கூகுள் பேவில் மொபைல் ரீசார்ஜ் செய்தால் ₹3 கட்டணம் விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தாம் CBSE பள்ளி ஏதும் நடத்தவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு VCK தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை நாகரிகமாக பேச மறுப்பதாக தெரிவித்தார். ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட அங்கே சேரல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்க, அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், என்னை ஏன் ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் எனவும் கேள்வி எழுப்பினார். நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திரிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும், எல்லோரும் இந்தியை நீ பேசணும், இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னை ஏன் நீ ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய்? என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். அதிமுகவிற்கு எதிராக சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது எவ்விதமான விசாரணையும் நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவிற்கு எதிரான உரிமையியல் வழக்கில் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை என்றும், தேர்தலில் வேறு கட்சியின் சார்பாக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சூரியமூர்த்தி மனு அளிக்கவோ வழக்கு தொடுக்கவோ எந்த உரிமையும் கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை சிவில் நீதிமன்றத்தில் தான் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சங்கருக்கு சோதனை மேல் சோதனை தொடர்கிறது. இயந்திரன் பட கதை திருட்டு விவகாரத்தில் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் அளித்த புகாரில் இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளியான இயந்திரன் திரைப்படம் உலக அளவில் 290 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது. அதே நேரத்தில் தனது ஜூகிபா சிறுகதையை திருடி இயக்குனர் சங்கர் இயந்திரன் படமாக எடுத்ததாக கூறி ஆரூர் தமிழ்நாடன் கடந்த 2011ஆம் ஆண்டு எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து ஆய்வு நடத்திய இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாகவும், கதை சொல்லும் விதம், கதாபாத்திரம் உள்ளிட்டவை இரண்டிலும் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்தது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தியது. எந்திரன் படத்தின் கதை உருவாக்கம், திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உள்ளிட்ட தனது பங்களிப்புக்கு இயக்குனர் சங்கர் 11 கோடியே 5 லட்சம் ரூபாய் பெற்றதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சாம்சங் தொழிற்சாலையில் மேலும் 13 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து பாதுகாப்பை பராமரிக்க தமிழக அரசின் உதவியை நிர்வாகம் கோரியுள்ளது. சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் தொடர்பான விவகாரத்தில் 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் 16வது நாளாக
உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் 13 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் ஊழியர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் கூடி போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் உற்பத்தியை தடுக்க முயன்றதாக மேலும் 13 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனை கண்டித்து இன்று முதல் CITU மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் காஞ்சிபுரத்தை அடுத்த வெள்ளைகேட் பகுதியில் பந்தல் அமைத்து சாம்சங் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே சாம்சங் நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் மீண்டும் சட்டவிரோதமாக உற்பத்தி நடவடிக்கைகளையும் தொழில் அமைதியையும் சீர்குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளது. உற்பத்தி தடையின்றி இருக்கும்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பை பேணவும் வணிகம் செய்வதை எளிதாக்கவும் மாநில அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் VK सक्सेना பதவி பிரமாணம் செய்து வைத்தார். रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगी. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களை கைப்பற்றிய பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் டெல்லியில் ஆட்சி அமைத்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த நிலையில் முதன்முறையாக MLA-வான ரேகா குப்தாவை முதலமைச்சராக தேர்வு செய்தது. ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் நட்டா, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரேகா குப்தாவுடன் பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூத், மஜிந்தர் சிங், கபில் மிஸ்ரா உட்பட 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாலையில் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்ற ரேகா குப்தா தனது இருக்கையில் அமர்ந்து முதலமைச்சருக்கான கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் முக்கிய ஆயுதம் என்றும், ஆனால் தலித்துகள், ஏழைகள் அதனை கற்கக்கூடாது என்று RSSம் பாஜகவும் தடுப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலி தொகுதி MP-யான ராகுல் காந்தி தனது தொகுதிக்குட்பட்ட பர்கட் சௌரகா பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வரும் தலித் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், யாரும் ஆங்கிலம் கற்கக்கூடாது என்று பாஜக மற்றும் RSS அமைப்பினர் கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஆங்கில மொழி என்பது ஆயுதம் என்றும், அதனை கற்றால் தமிழ்நாடு, ஜப்பான், மும்பை என உலகில் எந்த நகரில் உள்ள நிறுவனங்களிலும் பணிபுரியலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். वो चाहते हैं कि आप भैया अंग्रेजी मत सीखो, क्योंकि जहां अंग्रेजी बोली जाती है वो चाहते हैं वहां दलित ना आए, आदिवासी ना आए, पिछड़ा ना आए, गरीब जनरल कास्ट का भी काम है. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தலித்துகளுக்கு அதிகாரம் வழங்கியவர் அம்பேத்கர் என்று கூறிய ராகுல் காந்தி, நாட்டில் தற்போது அரசியலமைப்பின் குரல் நசுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரவில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சரவணன், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுத்து குறைகளை கேட்டறிந்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்றிரவு நேரில் கள ஆய்வு நடத்தினார். அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்து அவர்களுடன் இணைந்து தேநீர் பருகி நட்புறவை ஏற்படுத்தினார். மேலும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி எப்படி உள்ளது என்று கேட்டறிந்து பயணிகள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரை குடித்தும் சோதித்து பார்த்தார். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூறிய குறைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் திடீரென இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய சம்பவம் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டில் 1850 ரூபாய் விலை போன 1 குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதல் என கூறப்படுகிறது. 65,000 ஹெக்டேர் போட்டிருந்தாலும் கூட விளைச்சல் கம்மியாக இருக்குது. ஆனால் விலை நல்ல விலை என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் கருதுகிறோம். விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் மக்காச்சோளத்தை அடிமாட்டு விலைக்கு கேட்பதாகவும், எடை மோசடி, பணம் கொடுப்பதில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேசிய வேளாண் கமிஷன் பரிந்துரைத்த அடிப்படையில் அனைத்து வேளாண்மை விளைபொருளுக்கும் விலையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து பொருளையும் அரசே கொள்முதல் பண்ணணுங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம்.
மக்காச்சோளத்தை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.